நான் இதை நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுகிற போது, உங்கள் வாழ்க்கையில் சோதனை ஏற்படுகின்ற போது, உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லொணாத துன்பம் நேருகிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் எதுவென்று சொன்னால், திருமுறையை கயிறு சாத்தி பார்த்தல். இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது. இது நம்முடைய சைவ மரபு, நம்முடைய நால்வர் பெருமக்கள் துவங்கிய மரபு. இந்த மரபு திருமுறையை கயிறு சாத்தி, அந்த கயிற்றில் அந்த பக்கத்தில் எந்த பதிகம் வருகிறதோ அந்த பதிகத்தை எத்தனை முறை வேணாலும் ஓதலாம். ஆனால் நம்பிக்கையோடு அந்த பதிக பாராயணம் நீங்கள் செய்தால் கூடிய விரைவில் நிச்சயமான பலன், நல்ல பலன் அது கிடைத்தே தீரும், கிடைத்திருக்கிறது. அப்படி பல அன்பர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். அப்படி பலன் பெற்றவர்தான் நம்முடைய மெய்கண்ட சந்தானம், மெய்கண்ட சிவமாகிய மெய்கண்டார். திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பாடித்தான் அவர் திரு அவதாரம் செய்தார். அவர் பிறந்தார். திருமுறைதான் சித்தாந்தத்தை தோற்றுவித்தது என்பதற்கு உதாரணம் மெய்கண்ட நாயனர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை ஞானிகளும் யோகிகளும் நம்முடைய நாயன்மார்களும் இந்த சமுதாயத்திற்காக வழங்கியிருக்கிற மாபெரும் கொடை நம்முடைய திருமுறைகள், தேவார திருவாசகங்கள். நான் மீண்டும் 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 எல்லா சபைகளிலும் எல்லா ஊர்களிலும் நான் சொல்லுகிற ஒரே விஷயம் இதுதான்: மனிதர்களை நம்பாதீர்கள், இறைவனை நம்புங்கள், திருமுறையை நம்புங்கள், சிவபூசையை நம்புங்கள், மாகேஸ்வர பூசையை நம்புங்கள், பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். திருமுறைகளை யார் ஓதினாலும் இவர் பாடுகிறார் அவர் பாடுகிறார் என்று பேதாபேதம் செய்யாது, யார் சொன்னாலும் அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளாக திருமுறைகளைத்தான் பாடுகிறார், நான் போய் கேட்பேன் என்று நீங்கள் அன்னப்பறவைகளாக மாற வேண்டும். पूर्वारुकमिव बन्धनान्